அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி வந்து நியூ சிலபஸை அப்டேட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்லாம் எக்ஸாமில் கேட்க போகிறாங்க. நம்மளும் அதை பேஸ் பண்ணி வீடியோ பார்த்துட்ருக்கோம். இதுவரை முடித்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம், போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எங்களுடைய வீடியோவுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. லைக் மற்றும் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற இந்த சின்ன விஷயம் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுத்தமிழில் அழகு 2. ஓகேங்களா? அழகு 2 இதில் ஓர் எழுத்து ஒரு மொழி, ஓர் எழுத்து ஒரு மொழி, இந்த டாபிக் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓர் எழுத்து ஒரு மொழி. ஓர் எழுத்து ஒரு மொழி பற்றி தொல்காப்பியர் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். நெட்டெழுத்து 7மே ஓர் எழுத்து ஒரு மொழி, நெட்டெழுத்து 7மே ஓர் எழுத்து ஒரு மொழி என்றார் தொல்காப்பியர். அதாவது உயிரெழுத்தில் உள்ள அந்த 7 நெட்டெழுத்துக்களுமே ஓர் எழுத்து ஒரு மொழியா. அந்த குற்றெழுத்து 5 குற்றெழுத்து இருக்குல்ல, அது வந்து மொழி நிறைவு இலவே, தனித்து நின்று அது சொல் ஆகவில்லை. அதனால் குற்றெழுத்து 5ம் மொழி நிறைவு இலவே என்றார் தொல்காப்பியர். இந்த 2 பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியம். நெட்டெழுத்து 7ம் ஓர் எழுத்து ஒரு மொழி என்பவர் யாருன்னு கேட்பாங்க, தொல்காப்பியர். குற்றெழுத்து 5ம் மொழி நிறைவு இலவே என்று சொன்னவர் தொல்காப்பியர் தான். ஓகேங்களா? ஆனால் பவணந்தி முனிவர், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓர் எழுத்து ஒரு மொழினாலே பவணந்தி முனிவர். இவர் வந்து நன்னூலுடைய ஆசிரியர். நன்னூல் எனும் இலக்கண நூலை எழுதியவர் தான் இந்த பவணந்தி முனிவர். இவர் தான் 42 ஓர் எழுத்து ஒரு மொழி உள்ளன என குறிப்பிட்டுள்ளார். பவணந்தி முனிவர் எத்தனை ஓர் எழுத்து ஒரு மொழி உள்ளது என குறிப்பிட்டுள்ளார்னா 42. அதில் 40 எழுத்துக்கள் வந்து நெடில் எழுத்துக்களாக உள்ளது. அதில் 40 எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்களாக உள்ளது. 2 எழுத்து குறில். அது வந்து பாருங்கள், நோ து, இந்த 2 எழுத்து மேலே குறில், மீதமுள்ள 40மே நெடில் எழுத்துக்கள். பவணந்தி முனிவர் எத்தனை ஓர் எழுத்து ஒரு மொழி உள்ளது என கூறினார்? 42. அதில் 40 நெடில் எழுத்து, 2 குடில் எழுத்து. ஓகேங்களா? அந்த எழுத்துக்கள் பாருங்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், உயிரெழுத்தில் 6, உயிரெழுத்தில் 6 ஓர் எழுத்து ஒரு மொழி உள்ளதா. அதே போல் மாவரிசையில் 6 உள்ளதா. மாவரிசையில் 6 ஓர் எழுத்து ஒரு மொழி உள்ளது. ஓகேங்களா? அதே பாருங்கள், தாவரிசையில் 5ம், பாவரிசையில் 5ம், நாவரிசையில் 5ம் என ஓர் எழுத்து ஒரு மொழி உள்ளது. ஓகேங்களா? அதே போல் காவரிசையில் 4, வாவரிசையில் 4, சாவரிசையில் 4, யாவரிசையில் 1, குறில் வந்து 2. மொத்தம் 42 ஓர் எழுத்து ஒரு மொழி. உயிரெழுத்தில் 6, மாவரிசையில் 6, தாவரிசையில் 5, பாவரிசையில் 5, நாவரிசையில் 5. அதே போல் காவரிசை, வாவரிசை, சாவரிசை இதில் 4 4. ஓகேங்களா? அது யாவரிசையில் 1, குறில்ல 2. மொத்தம் 42 ஓர் எழுத்து ஒரு மொழி. பவணந்தி முனிவர் கூறிய 42 ஓர் எழுத்து ஒரு மொழிகள் பாருங்கள். ஃபஸ்ட்டு உயிரெழுத்தில் உள்ள அந்த 6 ஓர் எழுத்து ஒரு மொழி பாருங்கள். ஆ, என்னது? ஆ. ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ. இதனுடைய பொருளாக பாருங்கள். ஆனா பசு, ஆனா பசு. ஈனா கொடு, ஈதல்னு சொல்கிறோம்ல, அதான் கொடு. ஊனா இறைச்சி, ஏனா அம்பு, ஐனா தலைவன், ஓனா மதக நீர் தாங்கும் பலகை, மதக நீர் தாங்கும் பலகை. இதுதான் உயிரெழுத்தில் உள்ள அந்த 6 ஓர் எழுத்து ஒரு மொழி. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், அடுத்து அந்த கா வரிசையில் உள்ள அந்த 4 ஓர் எழுத்து ஒரு மொழி பாருங்கள். கா, கு, கை, கோ. இதனுடைய பொருள் பாருங்கள். கானா சோலை, கானா சோலை. கூனா பூமி, கைனா ஒழுக்கம், கோனா அரசன், கோனா அரசன். இது காவரிசையில் உள்ள அந்த 4 ஓர் எழுத்து ஒரு மொழி. அடுத்து சாவரிசையில் உள்ள 4 ஓர் எழுத்து ஒரு மொழி பாருங்கள். சா, சி, சே, சோ. இதனுடைய பொருள் பாருங்கள். சானா இறந்து போ, சீனா இகழ்ச்சி, சேனா உயர்வு, சோனா மதில், சோனா மதில். அடுத்து தாவரிசையில் உள்ள 5 ஓர் எழுத்து ஒரு மொழி. அந்த ஓர் எழுத்து ஒரு மொழி எப்படி உருவாகுதுன்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள். இத் ப்ளஸ் ஆ தா, அதே போல் இத் ப்ளஸ் இ தி, இத் ப்ளஸ் உ து, அடுத்து இத் ப்ளஸ் ஏ
தே, இத் ப்ளஸ் ஐ, தை. ஓகேங்களா, இதில் ஓ மட்டும் சேராது. ஓகேங்களா, பொருள் பாருங்கள். தானா கொடு, தீ நெருப்பு, தூய்மை, தே கடவுள், தைத்தல். கண்டிப்பாக இதில் இருந்து கேள்வி இருக்கும். ஓகேங்களா, இந்த கொஸ்டின் இடம்பெறாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. தானா கொடு, தீனா நெருப்பு, தூணா தூய்மை, தேனா கடவுள், தைனா தைத்தல். அடுத்து பாருங்க, நா வரிசையில் இடம்பெற்றுள்ள அந்த 5 ஓர் எழுத்து ஒரு மொழி. நா, நீ, நே, நை, நோ. பொருள் பாருங்க. நானா நாவு, நீனா முன்னிலை ஒருமை. முன்னிலை ஒருமையை குறிக்கின்ற ஒரு எழுத்து ஒரு மொழி நீ. ஓகேங்களா, அடுத்து நேனா அன்பு, அடுத்து நைனா இழிவு, நோனா வறுமை. ஓகேங்களா, நல்லா பாருங்க. நானா நாவு, நீனா முன்னிலை ஒருமை, நேனா அன்பு, நைனா இழிவு, நோனா வறுமை. அடுத்து பா வரிசையில் உள்ள ஒரு எழுத்து ஒரு மொழி பாருங்க. பா, பூ, பே, பை, போ. பொருள் பாருங்க. பானா பாடல், பூனா மலர், பேனா மேகம், பைனா இளமை, போனா செல். இது பா வரிசையில் உள்ள ஒரு எழுத்து ஒரு மொழி. மொத்தம் 5 அதில் பா வரிசையில். அடுத்து மா வரிசையில் உள்ள ஒரு எழுத்து ஒரு மொழி. இதுலேயும் 5 நெடில் தான். 2 மட்டும்தான் குறில். நோ, து இது மட்டும்தான் குறில். மீதமுள்ள 40மே நெடில் எழுத்து. ஓகேங்களா, மா வரிசையில் உள்ள அந்த 5 ஒரு எழுத்து ஒரு மொழி. மா, மீ, மூ, மே, மை, மோ. ஓகேங்களா, பொருள் பாருங்க. மானா மாமரம், மீனா வான், அதாவது மேலே, மீனா மேலேன்னு கூட சொல்லுவாங்க. மூனா மூப்பு, மேனா அன்பு, மைனா அஞ்சனம், மோனா மோத்தல். அடுத்து யா வரிசையில் உள்ள அந்த ஓர் எழுத்து ஒரு மொழி. 1 மட்டும்தான். யா, பொருள் அகலம். அதனுடைய பொருள் அகலம். அடுத்து வா வரிசையில் 4 பாருங்க. வா, வி, வை, வவ். பொருள் பாருங்க. வாக்கான பொருள் அழைத்தல். வானா என்ன? அழைத்தல். வீணா மலர். அடுத்து வைனா புல், வவ்னா கவர். ஓகேங்களா, அடுத்து அந்த 2 குறில் எழுத்துக்கள் பாருங்க. நோ, து. நோனா நோய், தூணா உன். அதற்கான பொருள் நோனா நோயை குறிக்கும், தூணா உன். ஓகேங்களா, அவ்வளோதான் நண்பர்களே. ஓர் எழுத்து ஒரு மொழி இந்த டாப்பிக்கை நம்ம முடிச்சிட்டோம். கண்டிப்பாக இதிலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதனால் ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த வீடியோவுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. நன்றி.